டான் தொலைக்காட்சியினுடைய பட்டிமன்ற நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, இந்த நிகழ்வை உலகெல்லாம் பறந்து வாழுகின்ற தமிழ் பேசும் மக்களுடைய நல் உள்ளங்களில் கொண்டு சேர்க்கின்ற உயர்ந்த பணியை செய்கின்ற இந்த நிகழ்வினுடைய தயாரிப்பாளர் ஜெகன் மற்றும் ஒளிப்பதிவாளர்களே, இந்த நிகழ்வை கண்டுகொண்டிருக்கின்ற நேயப் பெருமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் எமது பட்டிமன்ற குழுவின் சார்பில் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்து நிற்கின்றோம். வாரந்தோறும் பட்டிமன்ற நிகழ்வுகளின் ஊடாக நல்ல கருத்துக்களையும் நல்ல செயற்பாட்டுகளை தள்ளுவதற்கான உந்து விசையையும் பெற்றுக்கொண்டிருக்கின்ற நேயப் பெருமக்களே, இன்றைய தினமும் மக்கள் சார்பில் ஒரு கருத்துக்களை இங்கே சுமந்த வண்ணம் 2 அணியினர் பேசுவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். எங்களுடைய நேயப் பெருமக்கள் இளையவர்களாகவும் முதியவர்களாகவும் இருக்கிறார்கள். ஆகவே இளையவர்களுக்கும் முதியவர்களுக்கும் ஒரு மோதலை செய்யலாமா என்று எங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்திருக்கிறது. அதனால 2 பேரையும் மையப்படுத்தி ஒரு வாதத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். வீட்டில் இந்த இளசு பழசு என்ற ஒரு வாதம் போய்கொண்டே தான் இருக்கிறது. இதுகளை திருத்த முடியாது என்று ஒரு தரப்பும், இதுகளைத்தான் திருத்தணும் என்று இன்னொரு தரப்பும் வாதிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்றைய சூழலில் யாரை அதிகம் சீர்படுத்த வேண்டி இருக்கிறது? இளையவர்களை சீர்படுத்த வேண்டுமா அல்லது முதியவர்களை அல்லது மூத்தோர்களை சீர்படுத்த வேண்டுமா? இப்ப மூத்தோர் யார், இளையவர்கள் யார் என்று ஒரு பிரச்சனை இருக்கிறது. 80 வயது தாத்தாவும் இளசு மாதிரி தான் இருப்பார். அரைக்காற்றட்டை அடிச்சு கொண்டு இந்த மாதிரி நான் ஒரு துத்தன நினைப்போடு அவர் தாவி குதிப்பார். எங்க குதிக்கிறார் என்று தெரியாது, ஆனா தாவி குதிப்பார். அதே மாதிரி இளசு மூத்தோருடைய முதுசு மாதிரி அது நடந்து கொள்ளும். இது முத்தின கேஸ் என்று சில பேரை சொல்லுவோம். என்னடா முத்தின கேஸா இருக்கிறான். அப்போ இது 2 தரப்பிலையும் 2 வட்ட நடத்தை பண்புகள் மாறி மாறி இருக்கும். ஆகவே இளையவர்களையும் மூத்தோர்களையும் இங்கே பேச்சாளர்கள் எப்படி வரையறுக்க போகிறார்கள் என்று நாங்கள் பார்க்கலாம். வயதின் அடிப்படையிலா அல்லது அவர்களுடைய செயற்பாட்டின் மன முதிர்ச்சியின் அடிப்படையிலா என்று பார்க்கலாம். வயதும் மன முதிர்ச்சியின் அடிப்படையிலே மூத்தோர்களாகவும், மன முதிர்ச்சியிலும் அனுபவத்திலும் வயதிலும் குறைந்தவர்களை இளையோர்களாகவும் ஒரு வரையறைக்குள் நாங்கள் கொண்டு வர முடியும். இன்றைய சூழலில் சீர்படுத்தல், என்னுடைய நடத்தைகளை நானே சீர்படுத்துவதற்கும் என்னுடைய செயற்பாடுகளை சீர்படுத்தி கொண்டு போகின்ற போதுதான் என்னுடைய வாழ்வியல் சிறப்பாக அமையும். ஆகவே யாரை இங்கே சீர்படுத்த வேண்டும்? எப்பொழுதுமே நாங்கள் இளசுகளைத்தான் நெடுவலும் குறை சொல்லிக்கொண்டே இருப்போம். இதுகள் ஒன்றுக்கும் உதவாது, இன்றைய இளைஞர்கள் மிகவும் தருதலையாக இருக்கிறார்கள் என்று அப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கோம். மூத்தோர் பக்கம் யாரும் கை நீட்டியதில்லை. இங்கே பட்டிமன்ற பேச்சாளர்கள் கை நீட்ட வந்திருக்கிறார்கள். நல்லதுக்குத்தான் நீட்டுகிறார்கள். என்னடா என்ன பார்த்து கை நீட்டுற என்று நீங்க சண்டித்தனத்துக்கு வர வேண்டாம். ஆகவே இன்றைய சூழலில் யார் அதிகம் சீர்படுத்த வேண்டும், கவனத்துக்கு கொள்ளப்பட வேண்டும் என்பதில் எப்பொழுதுமே மூத்தோருக்கு ஒரு இருக்கிறது, இளையவர்களுக்கு வழிவிடுவது. ஆகவே இளையவர்கள் தான் அதிகம் சீர்படுத்தலுக்கு வேண்டும் என்பதற்காக கரிகரன் லோஜிதா அவர்கள், யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மாணவி, சிறந்த பேச்சாளர், இங்கே அவைக்கு புதிதாக வருகை தந்திருக்கிறார். அவரை அன்போடு வரவேற்று உங்களுடைய வாதத்தை பின்னிக் கொள்ளுங்கள். வாருங்கள். ஓடையிலே என் சாம்பல் ஓடும் போதும் ஒன் தமிழின் வாசமங்கும் வீச வேண்டும், பாடையிலே என் உடம்பூர் சுற்றும் போதும் பைந்தமிழின் வாசமங்கும் வீச வேண்டும். என் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு தலைவணங்கி இங்கே கூடியிருக்கின்ற என் தரப்புவாதிகளே, எதிர்த்தரப்புவாதிகளே, மதிப்பிற்குரிய நடுவரையா அவர்களே, எல்லோருக்குமே நேர வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு தரப்பட்ட தலைப்பானது இன்றைய சூழலை சீர்படுத்தலில் அதிகம் கவனிக்கப்பட வேண்டியவர்கள் மூத்தோர்களா இளையோர்களா? இன்றைய சூழல்ல அதிகமாக கவனிக்கப்பட வேண்டியவர்கள் இளையோர்கள் என்ற தலைப்பிலே நான் வாதிட வந்திருக்கின்றேன். அந்த வகையிலே நடுவர் அவர்களே, இந்த சமூகத்திலே அதிகமான பிரச்சனைகளை உண்டு பண்ணுபவர்கள் யார்? இளையவர்கள் தான். அதிகமான குற்றச்சாட்டுகளில் ஈடுபடுபவர்கள், அதிகமான சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள், அதிகமான குடும்ப வன்முறைகளில் ஈடுபடுபவர்கள் என்பவர்கள் இளையவர்களாகத்தான் காணப்படுகின்றார்கள்.
அந்த வகையில இவர்கள் என்னென்ன செய்கிறார்கள் என்று தெரியுமா? ஒரு சமூகத்திலே ஒரு இளையவர், அதாவது இளையவர் என்றவுடன் 18 வயதுக்கு கீழ்ப்பட்டவர் என்று அர்த்தம் கிடையாது. இளையவர் என்பவர் ஒரு மனதளவிலோ அல்லது ஒரு வயதளவில் 45 50 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களாக இளையவர்களை நாங்கள் கருதலாம். இந்த இளைய சமுதாயம் என்பது ஒரு சமூகத்தினுடைய முதுகெலும்பாக காணப்படுகின்றது. இந்த இளைய சமுதாயத்திலே அதிகப்படியான பிரச்சனைகளும் எழுகின்றது. இதுவே சமூக பாதிப்பிற்கு காரணமாக அமைகின்றது. மது போதையாக இருக்கட்டும், தற்கொலைகளாக இருக்கட்டும், குடும்ப வன்முறைகளாக இருக்கட்டும், இளவயது திருமணங்களாக இருக்கட்டும், இல்ல முறை பிழையான திருமணங்களாக இருக்கட்டும், தொழிலில் ஆர்வமின்மையாக இருக்கட்டும், சட்டவிரோத நடவடிக்கைகளாக இருக்கட்டும், எதை எடுத்துக்கொண்டாலும் இப்போது பிரச்சனைகளை உண்டு பண்ணுபவர்கள் இளையவர்களாகவே இருக்கின்றார்கள். இதற்கு காரணம் என்னவென்று பார்க்க போனால் முயற்சியின்மை, மற்றது அனுபவமின்மை. இவ்விரண்டும் தான் இவர்கள் பிரச்சனையை உண்டு பண்ணுவதற்கு காரணமாக இருக்கின்றது. நடுவர் அவர்களே, இளையவர்களை திருத்த வேண்டுமா, இல்லை முதியவர்களை தான் திருத்த வேண்டும் என்று எதிர்த்தரப்பு அணியினர் வந்திருக்கிறார்கள். நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றேன். 5இல் வளையாதது 50இல் வளையுமா? வளையாது, உடைஞ்சிரும். என்ன சொல்கிறீர்கள்? 5இல் தான் வளைக்க முடியும். ஆகவே சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டும் எனில் இளையவர்களை தான் திருத்த வேண்டும். இளைய சமுதாயம் எங்கு சீராக திருந்துகிறதோ அங்குதான் முதிய சமுதாயம் சிறப்பாக ஒரு நாட்டை கொண்டு செல்ல முடியும். அது மட்டுமல்ல நடுவர் அவர்களே, லோஜியா அவர்களே, நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லி என்னிடம் கேள்வி கேட்டு நல்ல காலம் நீங்கள் டீச்சருக்கு போனால் நீங்களே பதிலையும் சொல்லிடுங்க. பிள்ளைகள் பாவம். சொல்லுங்க. சரி நடுவர் அவர்களே, இன்னொரு விடயம். புது தும்பு தண்ணி நல்லா கூட்டுமா, பழைய தும்பு தண்ணி நல்லா கூட்டுமா? புது தும்பு நல்லா கூட்டும். அப்ப ஒரு சமுதாயத்துல சிறப்பான ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு போக வேண்டும், அல்லது ஒரு பொருளாதாரத்துல சரி, அரசியல்ல சரி, எந்த விஷயத்திலையும் ஒரு துடிப்பா ஒரு வேகமான ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும்டா யாரால செய்ய முடியும்? எடுப்பான இளைஞர்களால தான் செய்ய முடியும். அப்படியான அந்த இளைஞர் சமுதாயம் சீர்திருத்தப்பட்ட ஒரு சமுதாயமாக இருக்கின்ற வேளையில இலங்கை நாடு ஒரு முன்னேற்றகரமான நாடாக எப்போதும் மாறி இருக்கு. அந்த செயலில் தான் நாங்கள் இப்போது இறங்கி இருக்கிறோம். இளைஞர் சமுதாயத்தை திருத்தியே ஆக வேண்டும். ஆகவே எந்தரப்புவாதிகள் பேச வந்திருக்கிறார்கள், இளைஞர் சமுதாயத்தை நாம் திருத்துவோம், திருத்த வேண்டியவர்கள் இளைஞர் சமுதாயம் என்ற ஆணித்தரமான கருத்தினை முன்வைக்க வந்திருக்கிறார்கள். அதே போல டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் என்ன கூறுகிறார் என்றால், ஒரு முறை அவர் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு சென்றிருக்கிறார். அப்ப அங்க ஒரு சிறுவன் எழும்பி கேட்டாராம், ஐயா உங்களை மாதிரி ஒரு விஞ்ஞானியா வரணும்டா என்ன செய்யணும்? அப்ப டாக்டர் அப்துல் கலாம் சொன்னாராம், நீங்கள் இப்போதே உங்களது பழக்க வழக்கங்களை சிறப்பாக திருத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய சிந்தனைகளையும் உங்களுடைய ஒழுக்கங்களையும் சிறப்பாக வழிநடத்தி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தீர்மானித்து வாழுங்கள். அப்போதுதான் உங்களுடைய வாழ்க்கையும் சரி, உங்களுடைய நாடும் சரி சிறப்பாக வளர முடியும். அது மட்டுமல்ல, விஞ்ஞானம் அல்ல, எந்த துறையாக இருந்தாலும் அது உங்கள் பின்னே தான் வர முடியும். ஆகவே நீங்கள் அதை தேடி போகாதீர்கள், உங்களை தேடி அதனை வர வையுங்கள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு அறிஞர் இளைஞர்களுக்கு கூறிய கருத்து சிறப்பா வாழுங்களன் என்றுதான் சொல்லி இருக்கிறேன். அப்ப சிறப்பாக வாழ வைக்கிறதுக்காக ஒரு சமூகத்துல சீர்கட்ட இளைஞர்களை திருத்த வேணும். அப்ப சீர்கட்ட இளைஞர்களை திருத்த வேணும், இந்த சமூகம் முன்னேற வேணுமெண்டா, சமூகத்துல மாற்றத்தை ஏற்படுத்தணுமெண்டா ஒரு சிறந்த இளைஞர் சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். அதற்கு எங்களுடைய சமூகத்திலே காணப்படுகின்ற இளைஞர் சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. கரிகரன் லோஜிதா அவர்கள், குற்றச்செயல்கள் அதிகம் புரிபவர்கள் இளைஞர்கள். இன்றைய சூழலிலே அதிக குற்றச்செயல்களுக்கும் பதிவுகளுக்கும் உள்ளாக இருப்பவர்கள் இளைஞர்கள். ஆகவே அவர்களைத்தான் அதிகம் சீர்படுத்தலில் கவனம் செலுத்த வேண்டும். இப்பொழுது 5இல் வளையாதது 50இல் வளையுமா என்று கேட்டார். வளைக்க வேண்டியதையெல்லாம் 5இல் வளைத்து விட வேண்டும். நான் நினைக்கிறேன் இவ வளைத்து போட்டாவோ தெரியல, ஆனால் வளைக்கிறதுக்கு முயற்சிக்கிறார். யார் என்று கேட்டால் இளைஞர்களை. ஆகவே இளைஞர்களை நல்லபடியாக சீர்படுத்தினால் இந்த சமுதாயத்துடைய முன்னேற்றம் அதில் தங்கி இருக்கிறது என்பது லோஜிதாவினுடைய வாதமாக இருக்கிறது. இல்லை, இப்பொழுது அகஸ்தியா அவர்கள் என்ன மூத்தோருக்காக இங்கே வந்திருக்கிறார். பல மூத்தோருடைய ஆசீர்வாதத்தோடு இன்றைய பட்டிமன்றத்துக்கு வருகை தந்திருக்கிறார். வாருங்கள், அவர்கள் தரப்பில் என்ன சீர்படுத்தலை செய்ய வேண்டும் என்பதற்காக. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழ் தாய்க்கு என் முதல் வணக்கம்.
மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும், என் தரப்புவாதிகளுக்கும், என் எதிர்த்தரப்புவாதிகளுக்கும், சபையோருக்கும் மற்றும் டான் டிவி நேயர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று எனக்கு தரப்பட்ட தலைப்பு இன்றைய சூழலை சீர்படுத்தலில் அதிகம் கவனிக்கப்பட வேண்டியவர்கள் மூத்தோர்களே என்ற ஒரு சிறந்த ஒரு தலைப்பு ஆகும். இந்த தலைப்பு எனக்கு கிடைத்ததையிட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். மூத்தோர்கள் என்றால் யார் என்பதற்கு ஒரு வரைவிலக்கணம் கொடுத்து வைத்திருக்கிறார்கள். வயதில் மூத்தவர்கள், அனுபவத்தில் மூத்தவர்கள், குடும்பத்தின் வழிகாட்டிகள், சமூகத்தின் வழிகாட்டிகள், பல மாற்றங்களை வாழ்க்கையில் பார்த்தவர்கள். என்ன ஒரு விளக்கம் ஐயா! ஆனால் நான் இதை முற்றிலும் மறுக்கிறேன். மூத்தவர்கள் வயதிலும் அனுபவத்திலும் தான் பெரியோர்களே தவிர அவர்களுடைய நடத்தையில் அவர்கள் சிறு புத்தி உள்ளவர்களாகவே இருக்கின்றார்கள். பார்த்து கொண்டிருக்கும் மூத்தவர்களுக்கு இந்த கருத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது கோபத்தின் வழியாக நெற்றிக்கண் திறந்து தீப்பொறி பறந்தாலும் பறக்குமே, பறக்கக்கூடும். ஆனால் இது ஏற்க முடியாத ஒரு உண்மை என்பதை நான் இவ்விடத்தில் ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று மூத்தோர்களின் தவறான செயல்களை நான் சற்று கூறலாம் என நினைக்கின்றேன். ஒரு பெண், முக்கியமாக ஒரு பெண்ணை எடுத்துக்கொள்வோம். ஒரு பெண் என்று தனியாக இரவில் ஒரு பேருந்தில் பயணிக்க முடியுமா ஐயா? முடியுமா ஐயா? இல்லை என்பதுதான் பதில். காரணம் என்ன? இளையோர்கள், இன்று வளர்ந்து வரும் சந்ததிகள் அந்த பழக்க வழக்கங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்கிறார்கள். ஆனால் முதியோர்களுக்கு தான் அந்த ஆசைகள் இன்னும் இருக்கின்றது. பெண்களை பாலியல் ரீதியாக வன்முறைக்குட்படுத்தும் ஆசைகள் இப்பொழுதும் இருக்கிறது என்றால் அது ஏற்கக்கூடிய கருத்து தானே ஐயா? நாமும் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ செய்திகள் வாயிலாக இப்பொழுதும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இதற்கு யாரும் இல்லை என்று பதில் சொன்னால் அது முற்றிலும் மறுக்கக்கூடிய கருத்து. மற்றும் கலாச்சார திணிப்புகளை இளைஞர்கள் மீது திணிக்கிறார்கள். நீ அந்த ஆடைதான் அணிய வேண்டும், நீ இங்குதான் போக வேண்டும், அங்கு போகக்கூடாது. எவ்வளவோ பிள்ளைகள் பல சவால்களின் மத்தியில் இன்று நாங்கள் இந்த மேடையில் நிற்கிறோம் என்றால் எத்தனையோ முதியோர்களின் எதிர்ப்புகளை தகர்த்துத்தான் நாங்கள் இந்த மேடையில் நின்று இன்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். அங்கே செல்லாதே, அங்கே போகாதே, அவர்கள் அப்படி பார்ப்பார்கள், இவர்கள் இப்படி பார்ப்பார்கள், அந்த ஆடை உடுத்தினால் உன்னை இவ்வாறு செய்து விடுவார்கள். ஏன் செய்து விடுகிறார்கள்? சற்று சிந்தியுங்கள். நீங்கள் ஒழுங்காக இருந்தால், அதாவது மூத்தோர்கள் ஒழுங்காக இருந்தால் வளர்ந்து வரும் இளம் சமுதாயத்தினரும் ஒழுங்காக இருப்பார்கள் என்பது என்னுடைய கருத்து ஐயா. அடுத்து ஒரு பெரியோர்கள் ஒரு கருத்து ஒன்றை கூறுவார்கள். பழுத்தோலை விழுவதை பார்த்து குருத்தோலை சிரிக்குமாம். என்ன ஒரு கருத்து ஐயா! ஆனால் குருத்தோலை அப்டேட் ஆகி எவ்வளவோ காலம் அண்டு இந்த பழுத்தோலைகளுக்கு இன்னும் தெரியாமல் இருக்கிறது. அதையும் நான் இவ்விடத்தில் கூற விரும்புகிறேன். மற்றும் எமது எதிரணியினர் கூறினார்கள், இன்று சமுதாயத்தில் பிரச்சனைகளை தோற்றுவிப்பது இளைஞர்களாகவே உள்ளனர் என்று. ஆம், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். காரணம் என்ன? தொழில், கல்வி அனைத்திலுமே பெரியோர்கள் தான் முன்னிலையில் நிற்க வேண்டும் என்று அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றனர். ஒரு அலுவலகத்திலோ அல்லது ஏதாவது ஒரு PhD, SLES, SLEAS என்ற அந்த போட்டி பரீட்சைகளிலும் அந்த பெரியோர்கள் தான் முன்னிலையில் நிற்க வேண்டும் என்று சொல்லி முந்திக் கொண்டு நிற்கின்றார்கள். இதனால் இளைஞர்களுக்கான வாய்ப்பு அந்த இடத்தில் தகர்க்கப்படுகின்றது. இதனால் தான் அவர்கள் அந்த போராட்டத்திற்கு வருகிறார்கள். தங்களுக்குரிய நியாயத்தை கேட்டு போராடுவது என்ன தவறு ஐயா? அந்த தைரியம் எங்களுக்கு இருக்கின்றது என்று நான் பெருமை அடைகிறேன். இன்னும் ஒரு கருத்து கூறினார், 5இல் வளையாதது 50இல் வளையுமா? நல்ல ஒரு கருத்து. ஆனால் 50இல் வளையாத சிலதும் இன்று நம்முடைய சமூகத்தில் இருக்கின்றது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான். அடுத்தது ஐயா, இளைஞர்கள் என்பதுதான் ஒரு தேசத்தின் ரத சக்கரம் போல இருக்கின்றார்கள். அவர்கள்தான் அந்த நாட்டை கொண்டு செல்கிறார்கள். அவர்கள் இல்லாமல் எந்த சமூகத்திற்கு வளர்ச்சியோ முன்னேற்றமோ சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமாக இருக்கிறது. இளைஞர்கள் இல்லாமல் ஒரு குடும்பமே நிறைவடையாது. அவர்கள்தான் நாளைய ஆசிரியர்கள், நாளைய தலைவர்கள், நாளைய மருத்துவர்கள், நாளைய விஞ்ஞானிகள் என பல பணிகளுக்கு உருவாகும் ஆற்றல் மிக்க நபர்களாக உள்ளனர். அவர்களுடைய மனம் மிகவும் சுத்தமானது. முதியோர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். பொறாமை, போட்டி,
வஞ்சகம், அடக்குமுறை போன்ற பழைய கலாச்சார அந்த மரபுகளோடையே அவங்க இருப்பாங்க. ஆனா சிறு பிள்ளைகள், அந்த இளைஞர்கள் மனம் வந்து சுத்தமாகவும் நேர்மையாகவும் எப்பவுமே இருக்கும். எனவே சிறு வயதிலிருந்தே அவங்கள நல்வழிப்படுத்தணும். நீ அதை செய்யாத இதை செய்யாத என்று அடக்கிறதால அந்த பிள்ளைகளும் இன்னொரு முதியோர் ஆகிற கட்டத்துல இப்ப இருக்கிற முதியோர்கள் மாதிரி மாறுவாங்கன்னு சொல்லி நான் இவ்விடத்துல சொல்றேன். இன்றைய உலகில் இளைஞர்கள் பல துறைகளிலும் தங்களது திறமைகளை காட்டி வருகின்றார்கள். கல்வி, விளையாட்டு, கலை, அறிவியல் என பல்வேறு துறைகளில் சிறுவர்கள் முன்னேறி நாட்டிற்கு பெருமை சேர்க்கின்றனர். இளைஞர்களின் ஆர்வம், ஆற்றல், புதுமை சிந்தனை ஆகியவை சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. ஆனால் இன்று இளைஞர்கள் பல்வேறு சிக்கல்களில் சிக்கி வருகின்றனர். அதற்கு காரணமாக முதியோர்களே காணப்படுகின்றனர். வேலையின்மை முக்கிய காரணம் யார்? முதியோர்கள். ஏன்? எல்லா இடங்களிலும் அவர்கள்தான் முன்னிலையில் நிற்க வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை உள்ளது. கல்வியின்மை, துன்புறுத்தல் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை தாண்டியும் அவர்கள் வளர்ந்து வருகின்றார்கள் என்றால் அது நாங்கள் எடுக்கும் முயற்சி என்று கூறி இந்த கருத்தினை மூத்தோராக இருக்கும் எமது நடுவரையாவும் ஏற்க மறுப்பாரோ தெரியவில்லை. பார்ப்போம் தீர்ப்பு எவ்வாறு வருகின்றது என்று. நன்றி, வணக்கம். நன்றி. ஜெயக்குமார் அகஸ்தியா அவர்கள் சிறப்பாக தனது வாதத்தை முன்வைத்திருக்கிறார். இன்று விமர்சனத்தின் பேரால் இளையவர்களை ஒடுக்கி கொண்டு மிகவும் அதிகாரத்தில் இருந்து கொண்டு இந்த சமூகத்திலே மாறுபாடுகளை செய்யாமல், சீர்படுத்தாமல், தங்களை சீர்படுத்தாமல் இருந்து கொண்டிருப்பவர்கள் முதியவர்கள். இன்றைக்கு பஸ்ஸிலே உரசல் இல்லாமல் ஒரு பெண் நகர முடியாமல் இருக்கின்றால் வாழ்வில் பல கட்டங்களிலே இந்த உரசலுக்கு ஆட்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது அதிகமாக இந்த மூத்தோர்களால் தான் அதிக துன்புறுத்தல்களுக்கு ஆட்படுகிறார்கள் என்பது தரவுகள் சொல்லுகிறது. அநேகமான துஷ்பிரயோகங்கள் எங்களை சார்ந்த முதியோர்களினால் தான் நடக்கிறது என்பதை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இவர்களை, அவர்களுடைய நடத்தைகளை சீர்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை அகஸ்தியா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். இப்பொழுது எங்களுடைய அதிகாரி மிகவும் பொறுப்பு வாய்ந்த பதவியிலே, வடமாகாணத்தினுடைய மிகவும் பொறுப்பு வாய்ந்த பதவியிலே இருப்பவர், சுற்றுச்சூழல் அதிகாரியாக இருக்கின்ற சிறந்த பேச்சாளர் கேசிகா சாம்பசிவம் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். வாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை முன்வையுங்கள். பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பாழ்பட நேர்ந்திடினும், கட்டி இழுத்து அங்கம் பிளந்து கால்கை முறிந்து இழந்து துடித்திடினும், பொங்கு தமிழை பேச மறப்பேனோ. என் தாய்மொழியாம் தமிழுக்கும் அரங்கில் வீற்றிருப்போர்க்கும் டான் தொலைக்காட்சி ஊடாக இந்த பட்டி மண்டபத்தை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை தமிழ் பேசும் நெஞ்சங்களுக்கும் பணிவென்பான வணக்கங்கள். இன்றைய சமகாலத்திற்கு தகுந்தாற்போல் ஒரு தலைப்பு நமது கைகளிலே தவழ்ந்து கொண்டிருக்கின்றது. சமூகத்தை சீர்படுத்த வேண்டுமெனின் அதிகம் நாம் கவனத்தை செலுத்த வேண்டியது இளைஞர்களிடத்திலா, முதியோர்களிடத்திலா? இதற்குரிய பதில் இளைஞர்கள் என்பது யதார்த்தமான உண்மை. ஆனால் பலத்த குழப்பத்தில் இங்கு 3 பேர் உட்கார்ந்திருக்கின்றார்கள் அல்லவா? அவர்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது நமது கடமை அல்லவா? அந்த வகையிலே நடுவர் அவர்களே, நவீன மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டு சமய, சமூக, கலாச்சார, பண்பாட்டு விழுமியங்களை மறந்து பிறந்தோம், வாழ்கின்றோம், நேரத்தை போக்கின்றோம், நேரத்தை வீணடித்து மகிழ்ச்சி அடைகின்றோம் என்ற பாணியில் இன்றைய இளைஞர்களின் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கின்றது. இதனால் பல சமூக சீர்கேடுகள் தலை தூக்கி கொண்டிருக்கின்றன. கொலை, கொள்ளை, பாலியல் மற்றும் சமூக குற்றங்கள், சீரழிக்கப்பட்ட மனித விழுமியங்கள், இவ்வாறு அநீதியான செயற்பாடுகள், இவ்வாறு நாம் பட்டியல் படுத்திக் கொண்டே போகலாம்.
இந்த சீர்கேடுகளில் அதிகம் ஈடுபடுபவர்கள் யார் என்று ஒரு மதிப்பீடு கடந்த வருடத்தில் மேற்கொள்ளப்பட்டது. அதற்குரிய பதிலாக இளைஞர்கள் என்று கிடைக்கப் பெற்றிருக்கின்றது. எனவே இதிலிருந்தே எதிர்த்தரப்புவாதிகள் அழகாக புரிந்து கொள்வார்கள், ஒரு சமூகத்தை சீர்படுத்த வேண்டுமானால் நாம் இளைஞர்களுக்குத்தான் கூடிய கவனத்தை செலுத்த வேண்டும் என்று. சரி, நாம் இனி யதார்த்தத்துக்கு வருவோம். சமூக வலைத்தளங்கள். சமூக வலைத்தளங்கள் சமூக சீர்கேடுகளுக்கு ஒரு முக்கியமான நுழைவாயிலாக இருக்கின்றது என்பதனை அவர்களும் அறிவார்கள். சமூக வலைத்தளங்களிலே முக்கியமாக பாலியல் குற்றங்கள் தலை தூக்கிக் கொண்டிருக்கின்றன. ஒரு நபரை பற்றி அவதூறு பரப்புதல், அந்தரங்கங்களை பகிர்தல், இவ்வாறு சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அது மட்டுமன்றி யாரென்று தெரியாத இளைஞனையும் யுவதியையும் இணைக்கும் இலகுவான கைங்கரியத்தை அழகாக சமூக வலைத்தளங்கள் செய்கின்றன. இதனால் பின்புலம் தெரியாத இளைஞனும் யுவதியும் காதலில் விழுந்து எதிர்காலத்தை தொலைத்து சமூக சீர்கேடுகளை நடத்துவதில் முன்மாதிரியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே திருத்தப்பட வேண்டியவர்கள் யார் என்பது இப்பொழுது எதிர்த்தரப்பினருக்கு அழகாக புரிந்திருக்கும். அது மட்டுமல்ல, கைத்தொலைபேசிகளின் பாவனை இன்று மாணவர்களிடத்திலும் சரி இளைஞர்களிடத்திலும் சரி கைத்தொலைபேசி இல்லாத ஒருவரை காட்டுதல் என்பது அரிதாக இருக்கின்றது. ஒரு கையில் கைத்தொலைபேசி, இன்னொரு கையில் புத்தகம் என்று வீதியோரங்களில் அலைந்து தெரியும் மாணவர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகின்றது. ஏன், நாம் எத்தனை செய்திகளை படித்தோம்? கை தொலைபேசியை கதைத்துக் கொண்டு ரோட்டை கடந்த இளைஞன் பஸ்ஸில் மோதுண்டு பலி. கை தொலைபேசிகளை தன்னை மறந்து கதைத்துக் கொண்டு புகையிரத கடவையில் சென்ற யுவதி புகையிரதத்துடன் மோதி பலி. இது அனைத்தும் சமூக சீர்கேடுகளாக உங்களுக்கு தெரியவில்லையா? அடுத்து போதைப் பொருள் பாவனை. இன்றைய இளைஞர்கள் மாரடைப்பு வந்தால் கூட தாங்குவார்கள், ஆனால் வாரடைப்பு வந்தால் தாங்க மாட்டார்கள் என்று கூறும் அளவிற்கு இன்று போதைப் பொருட்களால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இதனால் எத்தனை சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் தலை தூக்கிக் கொண்டிருக்கின்றன. சரி, போதைப் பொருள் பாவனை இருக்கட்டும். இவை அனைத்திற்கும் இளைஞர்கள்தான் சமுதாயத்தை சீர்கெடுத்துகின்றார்கள் என்பதற்கு நான் ஒரு எடுத்துக்காட்டை முன்வைக்க விரும்புகின்றேன். நான் நேற்று ஒரு ஆலயத்திற்கு சென்றிருந்தேன். ஒரு பக்கத்தில் இளைஞர்கள், இன்னொரு பக்கத்தில் முதியவர்கள். இளைஞர்களின் பக்கத்தில் எனது காதை கொடுக்க முடியாத அளவிற்கு கதைகள் போய்கொண்டிருந்தன. நீங்களே அந்த பக்கம் நின்றீங்க கேசியா? அது பிழைதான் ஐயா, தற்போது உணர்ந்து கொள்கின்றேன். தற்போது வெளியான திரைப்படங்கள், திரைப்பட காட்சிகள், அவரின் காதலன், அவளின் காதலி, அந்த உடை, இந்த தொலைபேசி, அந்த முக அலங்காரம், இந்த சிகை அலங்காரம், அச்சச்சோ என்னால் முடியவே இல்லை. அது மட்டுமா, டிக்டாக் பிரபலங்கள் செல்லம்மா, சின்னம்மா, பெரியம்மாவென்று இறைவனின் நாமத்தை உச்சரிப்பதை விடுத்து டிக்டாக் பிரபலங்களின் பெயர்கள் உச்சரிக்கப்பட்டன. இந்த பக்கம் திரும்பி பார்த்தேன். அமைதியாக மௌனித்து இறைவனின் நாமத்தை கூறி தியானித்துக் கொண்டிருந்தார்கள். உண்மையிலே நான் லஜித்து விட்டேன். இதிலிருந்தே தெரிகின்றதல்லவா, ஆன்மா ஈடேற்றத்துக்கும் மன அமைதிக்கும் வழிவகுக்கும் இடமாகிய ஆலயங்களில் இன்றைய இளைஞர்கள் சமூக சீர்கேட்டை ஏற்படுத்தும் தளங்களாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று. ஆகவே சமூகத்தில் சீர்கேடுகளை ஏற்படுத்தி கொண்டிருப்பவர்கள் இளைஞர்கள் என்பதனை அறுதியும் இறுதியுமாக கூறி சமூகத்தின் பொக்கிஷமாக இருக்கும் முதியோர்களிடம் அறிவுரைகளையும் அவர்களின் கடந்த கால அனுபவங்களையும் பெற்று சமுதாயத்தின் முதுகெலும்புகளாக இருக்கும் இளைஞர்களிடம் அதனை கூறி அவர்களை திசை திருப்பி சீர்கேடுகளில் இருந்து வெளியே கொண்டு வந்து நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
கேசிகா அவர்கள் தன்னுடைய வாதத்தை நிறைவு செய்திருக்கிறார். இன்றைக்கு மதுசாரத்தினுடைய பிரியர்களாக பார் அடைப்பினாலே பாதிக்கப்பட்டவராக அவரும் இருக்கிறார் போல் தெரிகிறது. ஏனென்றால் மிகவும் நுணுக்கமாக அதை கண்டுபிடித்திருக்கிறார். சில நேரம் அடைப்பை கேள்விப்பட்டு சில வியாபாரங்களை அவர் விஸ்தரித்திருக்கிறாரோ தெரியாது, பார்க்க வேண்டிய விஷயம். தொடர்ந்து பேசுவதற்காக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய விஞ்ஞான பீடத்தில் கற்கையை மேற்கொண்டு கொண்டிருக்கின்ற அக்ஷயா சசிராஜ் அவர்கள் இப்பொழுது பேசுவதற்காக அவரை அன்போடு அழைத்து நிற்கின்றேன். வாருங்கள் அக்ஷயா. மூச்சளித்த தாய்க்கும் வாழ்வளித்த தமிழுக்கும் என் அன்பு சபையோருக்கும் நடுவரவர்களுக்கும் உலகெங்கும் வாழ் டான் தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறந்ததோர் தலைப்பில் சங்கமித்திருக்கின்றோம். இன்றைய சூழலை சீர்படுத்தலில் அதிகம் கவனிக்கப்பட வேண்டியவர்கள் மூத்தோர்களா இளையோர்களா என்ற தலைப்பில் இதில் என்னப்பா சந்தேகம்? நாங்கள் இளையவர்களாகிய நாங்கள் சொல்கின்றோம், நாங்கள் திறம்பட இருக்க வேண்டுமானால் இந்த சமுதாயத்தில் இருக்கும் மூத்தோர்களையே சீர்படுத்த வேண்டும் என்று நாங்கள் இங்கு வாதாட வந்து கொண்டிருக்கின்றோம். நடுவர் ஐயா அவர்களே, ஒரு பாடலை நான் இங்கு கூற விரும்புகின்றேன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே என்று அழகானதொரு பாடல் இருக்கின்றது ஐயா. அன்னை மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து மூத்தோர்களின் வழிநடத்தலினும் கீழ்தான் இளையோர் வந்து சீர்பட முடியும். ஆகவே முதலில் மூத்தவர்களை சீர்படுத்த வேண்டும் என்பதே என் தரப்பு வாதமாக இருக்கின்றது. நடுவர் அவர்களே, எனக்கு எமது எதிர்த்தரப்பு மூத்தவர்கள் கூறுவதை கேட்க மிகவும் சிரிப்பாக இருக்கின்றது. நடுவர் அவர்களே, ஒன்றொன்றாக கூறுகிறேன் பாருங்கள். அதிகமான என்று குற்றச்சாட்டுக்களை அடுக்கிக் கொண்டே எமது லோஜிதா சகோதரி அவர்கள் கூறிக்கொண்டே சென்றார்கள். ஆமாம், அதிகமான குற்றச்சாட்டுகள் குறைபாடுகள் இளைஞர்கள் மீது வருகிறது. அதே போன்று மூத்தோர்கள் மீது வரைவதை நீங்கள் ஏன் மூடி மறைக்கின்றீர்கள் என்றுதான் எனக்கு தெரியவில்லை. செய்தித்தாளை திறந்தாலே ஒரு பக்கம் இளையவர்கள் சண்டை பிடித்தார்கள் என்றார், ஒரு பக்கம் மாமியார் மருமகள் கொடுமையும் வருகிறது. அங்கு மூத்தவர்கள் இளையோர்களுக்கு வழிவிட்டு கொடுக்காமல் இருப்பது தெளிவாக தெரிகின்றது. எனக்கு ஒரு சந்தேகம், நமது மூத்தவர்கள் இந்த மாமியார் மாமனார்களை பார்த்தோம்டா அவர்களும் ஒரு காலத்தில் இளைஞர்களா இருந்திருப்பார்கள் தானே. அவர்களுடைய மாமியார் மாமனார்களின் கீழ் இருந்தது அவர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகின்றது என்றால் ஏன் எமது இளைய சமுதாயத்திற்கும் அவர்கள் அதையே செய்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் சீர்படுத்தி அவர்களுக்கு வழிவிட்டு கொடுத்தால் இளையவர்கள் நாங்கள் சீராக செல்வோம் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை நடுவர் அவர்களே. மேலும் முயற்சியின்மையும் அனுபவமின்மையும் தாம் எமது இளையோர்கள் சீர்கடுவதற்கு காரணமாகவே இளையோரை சீர்படுத்த வேண்டும் என்று நமது சகோதரி அழகாக கூறி சென்றார். இன்னும் அழகாக பழமொழியெல்லாம் சொன்னார். 5இல் வளையாதது 50இல் வளையுமான்று. ஒப்புக்கொள்கின்றோம். 5இல் வளைத்தால்தான் 50இல் சீராக செயற்படும். 5இல் வளைக்க வேண்டியது யார் நடுவர் அவர்களே? மூத்தோர் தான். மூத்தோர் 5இல் வளைக்க தவறினால் அந்த குழந்தையை 50 வயதானாலும் வளைக்க முடியாது நடுவர் அவர்களே. ஆகவே மூத்தோர்கள் தங்கள் கரங்களில் அந்த பொறுப்புகளை ஏற்க வேண்டும். அதற்கு முதலில் அவர்கள் சீருள்ளவர்களாக இருக்க வேண்டும். டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களிடம் ஒரு மாணவன் கேட்ட கேள்விக்கு டாக்டர் அப்துல் கலாம் ஐயா கூறிய பதில் இவ்வாறு இருந்தது. இவ்வாறு இளையோர்கள் இவ்வாறு வாழ வேண்டும் என்று அவர் கூறினார் என்றெல்லாம் கூறினார்கள். ஒப்புக்கொள்கின்றோம். நீங்கள் இன்று டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களை காட்டலாம், பெரியாரை காட்டலாம், அம்பேத்கரை காட்டலாம், காட்டும் அனைவரும் மூத்தோர்களே. அவ்வாறு இறந்து போன முற்காலத்தில் வாழ்ந்த பெரியார்களை எடுத்து காட்டுகிறீர்களே, தற்காலத்தில் இளைஞர்களை அவ்வாறு வழிபடுத்தும் மூத்தோர்களை உங்களால் கூற முடியுமா? அதுதான் என்னுடைய வாதமாக இருக்கின்றது. அந்த காலத்தில் மூத்தோர்கள் சிறுவர்களை இளையவர்களை நன்றாக வழிபடுத்தினார்கள். ஆகவே அவர்கள் வழிபட்டு வழிநடத்தி செல்லப்பட்டார்கள். ஆனால் இந்த காலத்தில் அவ்வாறு உதாரணம் கூறும் அளவுக்கு கூட யாரும் இல்லையே. எங்கள் பாராளுமன்றத்தை பாருங்களேன், எத்தனை இளையவர்கள் இருக்கின்றார்கள். மூத்தோர்கள் வழிவிடுகின்றார்களா? வழிவிட்டால் தானே இளையோர்களால் முடியுமா முடியாதா என்று எங்களால் காட்ட முடியும். நீங்கள் வழிவிடாமல் அனுபவமின்மை எனும் முத்திரையை குத்தி அவர்களுடைய திறமையை காட்ட இடமே கொடுக்காமல் அவர்களால் முடியாது என்று உங்களால் எப்படி கூற முடியும் என்பது என் தரப்பு வாதமாக இருக்கின்றது. மேலும் எமது அக்கா இறுதியாக கூறி சென்றார், எமது மூத்த அக்கா இறுதியாக கூறி சென்றார், நேற்று ஆலயத்துக்கு போனாங்களாம், காது கொடுக்க முடியவில்லையாம். இளையவர்கள் கூறி சென்றார்களாம், அந்த ஆடையை பார், இந்த பொன்னாடையை பார், அந்த டிக்டாக்கை பார், அந்த பெண்ணை பார், ஆணை பார். அப்பப்பா, நீங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். ஆலயத்தை விடுங்கள். எந்த நிகழ்விற்கு போனாலும் மூத்தவர்கள் தான். இது அவளின் மகள் அல்லவா,
இது அவனின் மகன் அல்லவா, அவள் இவளைத்தான் திருமணம் செய்தாராம், இது அந்த நகை அந்த நகைக்கடையில வாங்கினது, இந்த புடவை கடையில வாங்கினது என்று கதைக்கிறது யார் என்று மனசாட்சியத்தோட்டு சொல்லுங்க அக்கா. நாங்கள் எமது இளையோர்கள் இருக்கின்றார்கள், மலாலாவை கூறலாம், பெண்களின் கல்வி சுதந்திரத்துக்காக போராடினார்கள். இளையவர்களும் தங்களுக்கான மூத்தோர்களின் இடையூறுகளை முறித்தடித்து அவர்களும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களால் தங்களது திறமைகளை முழுமையாக காட்ட முடியவில்லை. ஒத்துக்கொள்கின்றோம், இந்த சூழலில் எத்தனையோ முன்பள்ளி ஆசிரியர்கள், பாடசாலை ஆசிரியர்கள் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த சொற்ப பேரை வைத்துக்கொண்டு சொர்க்க வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அற்ப ஆசையும் கனவும் கொண்டால் அது நிலைக்காது என்பதுதான் எனது வாதமாக இருக்கின்றது. ஆகவே மூத்தோர்கள் திறம்பட இருந்தால் மாத்திரமே இந்த சமுதாயம் உருப்படும். அதையும் விட நீங்கள் மூத்தோருக்கு எத்தனையோ வரைவிலக்கணம் சொன்னீர்கள். வீட்டில் 2 பிள்ளைகள் அடிபடுறாங்க, உடனே சொல்றீங்க மூத்த பிள்ளை தானே நீ விட்டு கொடுக்க மாட்டியா, தங்கச்சி பாவம் இல்லோ தம்பி பாவம் இல்லோன்னு சொல்றீங்க. அப்ப அந்த இடத்துல மட்டும் மூத்த பிள்ளாண்டியன்னு சொல்றீங்க. அப்ப மூத்தோருக்கான வரவிலக்கணத்தை மட்டுமே 45 வயசுக்கு பிறகு கொடுக்குறீங்க. ஒரு இடத்துல அந்த இடத்துல இருப்பர்ல யார் மூத்தோர் இளையோர் என்று பார்க்க வேண்டுமே ஒழிய 45 வயசுக்கு மேல தான் மூத்தவர், 45 வயசுக்கு கீழே தான் இளையவர் என்று இல்லை. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பக்குவமா இருக்க வேண்டிய அனைவருமே மூத்தவர்கள் தான். அப்படி அந்த பிள்ளைய சொல்ற அதே அம்மா அப்பா தான் கையில போனை கொடுத்துட்டு போறாங்க. நமது அக்கா அழகா சொன்னார், யுவதி புகையிரத பாறையை கடக்கும் பொழுது மரணம், போன் கரைத்து கொண்டு பயணித்த பொழுது மரணம். ஒப்புக்கொள்கின்றேன், சிறு வயதிலேயே நீங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும், அதாவது மூத்தோர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று கையில அந்த குழந்தைக்கு போனை கொடுத்தது யாரு? டிக்டாக்கை பாரு, யூடியூப்ல வீடியோவை பாருன்னு கையில போனை கொடுத்தது யாரு? நீங்களே கொடுத்து பழக்கி போட்டு இப்ப பாடசாலையில ஒரு கையில புத்தகம் ஒரு கையில போனை வச்சிருக்கண்டா இளையவர்களை எப்படியப்பா குத்தம் சொல்ல முடியும்? நீங்களே எல்லா பிள்ளையும் செய்வீங்களாம், செஞ்சு போட்டு இவங்களை குறை சொல்லுவீங்களாம், நாங்க என்ன செய்யறேன்னு எனக்கு புரியல. ஆகவே முதலில் மூத்தோர்களை சீர்படுத்துங்கள், தானாகவே இந்த சமூகம் சீர்படும், புகையிரதங்கள் புறப்படும். அதற்கு தண்டவாளங்கள் சீராக இருக்க வேண்டும். தண்டவாளங்களாக மூத்தோர்கள் நீங்கள் சீர்படுத்தி இருங்கள், புகையிரதங்கள் தானாகவே சீர்பட்டு செல்லும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அக்ஷயா சசிராஜ் அவர்கள் சிறப்பாக தனது வாதத்தை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக மூத்தோர்கள் தங்களுடைய பொறுப்புகளிலிருந்து விலகி நடக்கிறார்கள். தங்களுடைய பொறுப்புகளிலிருந்து அந்த பொறுப்பை செய்யாமல் நாம் இளையவர்கள் மீது அந்த பாரத்தை சுமக்க விடுகின்றோம். குறிப்பாக இன்றைய காலத்திலே இந்த மூத்தோர்கள் எல்லோரும் ஐபோனோடு அதிகமாக இருப்பார்கள். போன் அல்ல, ஐபோன். மிகவும் விலை உயர்ந்த போன்கள் அவர்களிடத்தில் தான் இருக்கிறது. ஆகவே குட்டி சுட்டி எல்லாம் அவர்களை சூழ்ந்துதான் இருக்கிறது. ஏனென்றால் அவர்களிடத்தில் தான் விலை உயர்ந்த போன் இருக்கிறது. இது எவ்வாறு கிடைத்ததென்றால் அவர்களுடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு வெளிநாட்டில் இருக்கின்ற போது அம்மாவுக்கு ஏதோ செய்யணும், இதை செய்ய அம்மா அடுத்த வாசுக்கு அதை செய்யும். எதை செய்யும்? முந்தி கதைகள் கூறி வழிநடத்திய பொறுப்பில் இருந்த மூத்தோர் இன்றைக்கு போனை கொடுத்து விட்டு அவர்கள் வேறொரு போனில் இருக்கிறார்கள். ஆகவே பொறுப்பு தட்டி கழிக்கப்படுகிறது. அதை கையாளாமல் அவர்கள் இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை இங்கே சுமத்தி இருக்கிறார். ஆனால் எங்களுடைய அறிவியல் துறையினுடைய உதவி விரிவுரையாளர் ஜமீனா கிருஷ்ணசாமி அவர்கள் என்ன சொல்ல போகிறார்? இந்த குற்றச்சாட்டுகள் பொறுப்பிலிருந்து மூத்தோர்கள் விலகி இருக்கிறார்கள், ஆனால் இளைஞர்கள் பொறுப்போடு தான் நடந்து கொள்ளுகிறார்கள் என்பது அவருடைய வாதம். இதற்கு ஜமீனா அவர்கள் என்ன சொல்ல போகிறார் என்று கேட்போம். வாருங்கள், உங்களுடைய வாதத்தை முன்வையுங்கள். உலகவாழ் டான் தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்நிகழ்ச்சியினை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய சூழலை சீர்படுத்தலில் அதிகம் கவனிக்கப்பட வேண்டியவர்கள் இளைஞர்களா மூத்தோர்களா? நிதர்சனமான உண்மை யாதெனில் இளைஞர்களே. ஏனென்றால் நீரின்று அமையாது உலகு என்று கூறுவார்கள். ஆனால் தற்போதைய எதிர்காலம் இளைஞர்கள் இல்லாமல் அமைய போகிறது என்ற அளவிற்கு இன்றைய இளைஞர்களுடைய நிலையானது காணப்படுகின்றது. அதாவது இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் என்று கூறுவார்கள். இளைஞர்கள் எதிர்காலத்தினுடைய முதுகெலும்பு என்று கூறுவார்கள். அந்த முதுகெலும்பானது இன்றைய காலங்களில் அதிகமாக வளைந்து காணப்படுகின்றது என்றே நான் கூறுவேன்.
அதாவது நடுவர் அவர்களே, இன்றைய இளைய சமுதாயமானது அல்லது இன்றைய இளைய தலைமுறையானது அதிகமான தீய வழிகளுக்கு செல்லக்கூடியதாக காணப்படுகின்றது. அதாவது இன்றைய இளைய தலைமுறை தீர்மானம் எடுத்தல் தொடக்கம் எதிர்கால பாதைக்கு எப்படி செல்வது வரையிலான அனைத்து விதமான விடயங்களிலும் தடுமாறிக்கொண்டும் தடம் மாறிக்கொண்டும் செல்கிறதே என்று நான் கூறுவேன். அதாவது இன்றைய காலங்களில் காணப்படும் சமூக வலைத்தளங்களில் அதிகமான இளைஞர்கள் மூழ்கி சென்று காணப்படுகின்றார்கள். அதனை சமூக வலைத்தளம் என்று நான் கூற மாட்டேன், சமூக பிழைதளம் என்றே நான் கூறுவேன். ஏனென்று பார்த்தோமானால் சமூக வலைத்தளங்களில் பாவனையினை மேற்கொள்வது அநேகமான இளைய சமுதாயமாக காணப்படுகின்றது. எதிர்காலத்தை உருவாக்க வேண்டிய இளைய சமுதாயமானது இன்றைய கால பகுதிகளில் அதிகமான தீய விடயங்களுக்கே தன்னை அர்ப்பணிப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது. உதாரணமாக நாங்கள் நோக்குவமாக இருந்தால் மது தொடக்க மாது சூது கொலை கொள்ளை கற்பழிப்பு இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். அந்த அளவிற்கு இன்றைய இளைய சமுதாயமானது சீரழிந்து கொண்டு செல்கின்றது. ஆகவே நாங்கள் ஒரு தலைமுறையை அல்லது எதிர்காலத்தை சிறந்த பாதையில் உருவாக்க வேண்டுமாக இருந்தால் இளைய சமுதாயத்தினரையே நாங்கள் சீர்படுத்தலில் உள்ளாக்கப்பட வேண்டும் என்று நான் கூறுவேன். அந்த வகையில் இன்றைய இளைய சமுதாயத்தினர் எதிர்த்தரப்பு அணியினர் கூறியிருந்தார்கள், முதியோவர்கள் இளையவர்களுக்கான பாதையை விட்டு கொடுப்பதில்லை, அவர்களுக்கான தொழில் வாய்ப்புகளுக்கு இடம் தரவில்லை, பாராளுமன்றத்தில் எங்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரவில்லை என்று கூறியிருந்தார்கள். இதற்கு காரணங்கள் அதிகமாக காணப்படுகின்றது. பாராளுமன்றத்தில் இன்றைய இலங்கை பாராளுமன்றத்தில் இளையவர்களும் காணப்படுகின்றார்கள், முதியவர்களும் காணப்படுகின்றார்கள். அங்கு காணப்படும் இளையவர்களில் தரவுகள் அறியாது எத்தனையோ பிழை தரவுகளை முன்னிட்டு பல தகவல்களை கூறுகின்றார்கள் இளையவர்கள். அதாவது எங்களுடைய மக்கள் இத்தனை தொகையில் காணப்படுகின்றார்கள், அவர்களுக்கான வீட்டு வசதிகள் இத்தனை நாங்கள் கட்டி கொடுத்துள்ளோம் என்ற அடிப்படையில் பிழையான தரவுகளை மக்கள் மத்தியில் வெளிப்படுத்தி நிற்கின்றார்கள். அந்த அளவிற்கு அனுபவமும் திறமையும் இல்லாத அளவிற்கு பாராளுமன்றத்தில் வரை சென்று இளைஞர்கள் தவறான புரிதல்களோடு தங்களுடைய தொழில்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அந்த அளவிற்கு இளைஞர்களுக்கான அனுபவமும் கல்வியும் மிகவும் குறைந்த வண்ணமே காணப்படுகின்றது. அது மட்டுமல்லாது இன்றைய இளைஞர்களின் ஒரு புதிய நடைமுறையாக காணப்படுகின்றது சாதாரண தர பரீட்சைகள் மற்றும் உயர்தர பரீட்சைகள் முடிந்தவுடன் கொழும்பு நகரை நோக்கி வேலைக்கு செல்வது. அங்கு சென்ற இளைஞர்கள் எந்த துறையில் வேலை செய்கின்றார்கள் என்று எமக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் திரும்பி வருகின்ற போது அழகான கூலிங் கிளாஸ் அணிந்து அழகான காட்சட்டைகள் அணிந்து அழகான தோற்றத்தோடு எமது சமூக மக்கள் மத்தியில் உலாவு வருகின்றார்கள். இதனை பார்த்த ஏனைய சமூகத்தினர் அல்லது ஏனைய தலைமுறையினர் நாங்களும் ஓலவல் ஏலவல் பரீட்சை முடிந்தவுடன் உயர்தரங்களுக்கு சென்று விடக்கூடாது, மாறாக நகர்ப்புறங்களுக்கு சென்று தொழில் புரிந்து அவர்களை போல ஸ்டைலாக வர வேண்டும், கையில் ஐபோனோடு வர வேண்டும், போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போட வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்களே தவிர எதிர்காலத்தில் சிறப்பான அல்லது ஒரு நிலையான இடத்தையும் நிலையான தொழிலையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தில் இருந்து தவற விடப்படுகின்றார்கள் என்றே நான் கூற வேண்டும். எதிர்கால உலகிற்கு தன்னை தயார்படுத்துவதை விட்டுவிட்டு இன்றைய நிலையில் இன்றைய சமுதாயத்தில் காணப்படும் சராசரி சந்தோஷங்களுக்காக இளைய தலைமுறையினர் தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் என்றே நான் கூற வேண்டும். நடுவர் அவர்களே, சந்தோஷம் வேறு நிம்மதி வேறு. சந்தோஷம் என்பது குறிப்பிட்ட செகண்டில் இல்லாமல் போய்விடும், ஆனால் நிம்மதி என்பது எங்களோடு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் என்றே நான் கூறுவேன். ஆக நாங்கள் இன்றைய தரப்படுத்தலில் அதிகமாக கவனிக்கப்பட வேண்டியவர்கள் இளையவர்களாகவே காணப்படுகின்றார்கள். இன்றைய இளையவர்களை எடுத்து நோக்குகின்ற போது நாங்கள் கடந்த புள்ளி விபரங்களை எடுத்து நோக்குவோமாக இருந்தால் அதிகமாக தற்கொலை செய்து கொள்பவர்கள் இளையவர்களாகவே காணப்படுகின்றார்கள். காரணங்களை எடுத்து நோக்குவமாக இருந்தால் காதல் தோல்வியாக இருக்கலாம். அதிகமாக காதல் தோல்விகளுக்காக இலங்கை திருநாட்டில்
நாட்டில் தற்கொலை செய்பவர்களாக இளைஞர்களே காணப்படுகின்றார்களே தவிர முதியவர்கள் எந்த இடத்திலும் இங்கு தற்கொலை செய்யப்படவில்லை. அதிகமாக சீர்படுத்தலுக்கு உள்ளாக்கப்பட வேண்டியவன் இளைஞனாகவே காணப்படுகின்றான். நான் முதல் கூறியது போல இந்த உலகம் நீர் என்று அமையாது போல எதிர்கால இலங்கை அல்லது எதிர்கால சமுதாயம் தீய இளைஞர்களை இட்டு வழிநடத்தக்கூடிய தன்மை காணப்படும் என்று காணப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என்பதற்கு அமையவே இளைஞர்கள் அதிகமாக சீர்படுத்தலுக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்று தனது வாதத்தை முடிக்கின்றேன். நன்றி. எங்களுடைய உதவி விரிவுரையாளர் ஜமீனா கிருஷ்ணசாமி அவர்கள் தன்னுடைய வாதத்தை உணர்ச்சியாக இங்கே முன்வைத்திருக்கிறார். இளையவர்கள் இலக்கு இன்றி பயணிக்கின்ற இந்த சூழலில், அவர்களுடைய இலக்குகள் தடுமாறுகின்ற இந்த சூழலில் அதிகமாக அவர்கள்தான் சீர்படுத்தப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு மலையக சூழலிலே பெருந்தோட்டத்துறை கைவிடப்பட்டிருக்கின்ற இந்த நிலையில் பெருந்தோட்டத்துறையிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற பல இளைஞர்கள் இடைநடுவிலே கல்வியை விட்டு கொழும்பு நோக்கி அதிகமாக கூலி வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். ஓர் நாள் இரு நாள் இருக்கின்ற அந்த விடுமுறையில் வீடு வருகின்ற போது சில அவர்கள் அந்த கொழும்பு சூழலுக்கு ஏற்றவாறு வருகின்ற போது அது இங்குள்ளவர்களுக்கும் ஒரு மாயையாக மாறிவிடுகிறது. ஆகவே ஒரு நிரந்தர பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியவர்களாக இளையவர்கள் மாறவில்லை. ஒரு வாழ்வை இலக்கை நோக்கியதாக நிம்மதியான வாழ்க்கை நோக்கி நகர்த்தப்படவில்லை என்ற செய்தியை ஜமீனா அவர்கள் ஆணித்தரமாக முன்வைத்திருக்கிறார். இப்பொழுது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மாணவன் என் கோபிநாத் அவர்கள் என்ன பேசப் போகிறார்? இளையவர்களுக்குத்தான் இப்பொழுது பிரச்சனை இருக்கிறது, அவர்கள் தான் சீர்படுத்தப்பட வேண்டும் என்று ஜமீனா அழகுறச் சொல்லிவிட்டார். ஆனால் மூத்தோர்கள் எப்படி சீர்படுத்தப்பட வேண்டும் என்பது அவருடைய பார்வையில் என்ன பேசுகிறார் என்று பார்ப்போம். பாருங்கள் கோபிநாத். நடுவர் அவர்களுக்கும் என் தரவாதினருக்கும் என் எதிர்த்தரப்பு வாதினருக்கும் டேன் டிவி சொந்தங்களுக்கும் இனிய காலை வந்தனங்கள். எதிர்த்தரப்பு வாதினர்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், இன்றைய சூழலில் சீர்படுத்தலில் கவனிக்கப்பட வேண்டியவர்கள் இளைஞர்கள் என்று. உண்மையிலே கவனிக்கப்பட வேண்டியவர்கள் இளைஞர்கள். ஆனால் இந்த போக்கு இன்றைய நிலைமையில் மாறுபட்டுள்ளது. ஏனென்றால் ஒரு சமுதாயத்தை வளப்படுத்துதலில், ஒரு சமுதாயத்தை ஒரு சிறந்த இடத்திற்கு உந்து சக்தியாக அடைவதற்கு ஒரு அனுபவ ரீதியில் முக்கியமானவர்கள் முதியவர்கள். ஆனால் இந்த முதியவர்கள் இந்த அனுபவத்தினையும் இந்த அறிவையும் வைத்து இன்றைய காலகட்டத்தில் சமுதாயத்தை சீரழித்து விடுகின்றார்கள். இன்றைய இளைஞர் சமுதாயமானது ஒரு வளர்ச்சியில் செல்வதை இந்த முதிய சமுதாயமானது ஒரு தடையாக இருக்கின்றது. இதற்கு முக்கிய உதாரணம், நான் உலகளாவிய ரீதியில் ஒரு உதாரணத்தை குறிப்பிட வருகிறேன். ஐக்கிய நாடுகள் சபையின் அண்மை கால அறிக்கையின்படி ஒரு மணித்தியாலயத்துக்கு 10 பெண்கள் பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகத்துக்கு உட்படுகின்றார்கள். அதில் 7 பெண்கள் இந்த முதியோர்களாலே துஷ்பிரயோகத்துக்கு உட்படுகின்றார்கள். ஆகவே இந்த பெண்களின் வாழ்க்கை, இவர்களின் முன்னேற்றம் சமூகத்திற்கு தேவை. ஆனால் இந்த முதியோர்களின் செயற்பாடுகள் காரணமாக இவர்களுடைய வாழ்க்கை பாதி காலத்திலே தடைப்படுகின்றது. இது சமுதாய முன்னேற்றத்திற்கு ஒரு தடையாக அமைந்துள்ளது. எதிர்க்கட்சி தரப்பினர் கூறியிருந்தார்கள், போதைப் பொருள் பாவனை என்று இளைஞர் மத்தியில் அதிகமாக இருக்கின்றது. இந்த போதைப் பொருள் பாவனையை இளைஞர்களுக்கு பழக்கப்படுத்தியது முதியவர்கள் தானே. முதியவர்களிடம் இருந்த கெட்ட விடயங்களைத்தானே இன்றைய இளைஞர்கள் கை கொண்டு இருக்கின்றார்கள். இதற்கு முக்கிய காரணம் இளைஞர்கள் தானே. ஆனால் ஒரு சமுதாயத்தில் ஒரு இளைஞனானவன் ஒரு பிழையை செய்தால் இன்னொரு இளைஞன் சொல்லுகிறான் இது பிழை என்று. ஆனால் ஒரு முதியவர் செய்யும் பிழையை இன்னொரு முதியவர்கள் தட்டி கேட்பதில்லை. கேட்டால் அவர் அனுபவத்தில் பெரியவர், அவர் உங்களை விட உயர்ந்தவர் என்று. என்னையா அனுபவம்? ஒழுக்கமும் நல்ல ஒரு சமுதாயத்தை சீர்படுத்தலில் இருந்தால் அவன் ஒரு முதியவர் தான். வயது என்பது தேவையில்லை, சமுதாயத்தை சீர்படுத்த வேண்டும் என்பதே முக்கியமானது. இன்று வீட்டில் ஒரு சிறு பிள்ளையை கூட வீட்டில் தனியாக ஒரு முதியவரிடத்தில் விட்டுவிட்டு போவதற்கு அவ்வளவு பயமாக இருக்கின்றது. இன்று
ஃபேஸ்புக், டிக்டாக் அதில் அதிகமாக ரீல்ஸ்களை பார்க்கின்றவர்கள் முதியவர்கள் தானே. நான் நேற்று என்னுடைய தொலைபேசியை திருத்துவதற்காக ஒரு கடைக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது என்னுடைய தொலைபேசியை நான் கொடுத்திருந்தேன் திருத்துவதற்கு. ஒரு முதியவர் வந்து இந்த போனை திருத்தும்படி கடைக்காரரிடம் கேட்டிருந்தார். அப்போ அவர் சொல்லியிருந்தார், இந்த பொடியன்ட்ட நான் போனை திருத்திக்கிருக்கேன், அதுக்கு பெருசு. அப்போ அவர் சொன்னார், சரி இன்னும் ஒரு 1/2 hour போகும், நீங்கள் கழிச்சு வாங்கலை அப்படின்னு. இல்லை, நான் இந்த 1/2 hourக்கு ஃபேஸ்புக்கில் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. எனக்கே என்னடா, முதியவர்களே வளம்படுத்த வேண்டியவர்களே, இவர்களே இப்படி. இன்னைக்கு எந்த ஒரு முதியவர்களும் ஒரு இளைஞர்களிடம் போயிட்டு இது பிழை, இதை நீங்க செய்யாதீங்கன்னு சொல்ல இயலாது. ஏன்? நீங்களே ஒரு பிழையத்தானே செஞ்சிருக்கீங்க. நீங்க எப்படி வழிபடுத்துறது? நீங்க தான் வழிபடுத்த வேண்டியது, இந்த சமுதாயத்தை வழிபடுத்த வேண்டியது. ஆனால் நீங்களே இந்த சமுதாயத்தை சீர்குலைக்கிறீங்க. அது முக்கியமானது. எதிரணியினர் இன்னொரு கருத்தினை குறிப்பிட்டீர்கள். பாராளுமன்றத்திற்கு செல்லும் இளைஞர்கள் ஆனவர்கள் எந்த ஒரு தகுதி, எந்த ஒரு திறமையும் இல்லாமல் செல்கிறார்கள் என்று. அவர்களை உருவாக்கியது முதியவர்கள் தானே. நீங்கள் போயிட்டு பாராளுமன்றத்தில் எந்த ஒரு சேவையும் செய்யாததினால தானே இளைஞர்கள் போகின்றார்கள். நீங்கள் சமூகத்தை சீர்படுத்தி இருந்தால் இளைஞர்கள் சமூகத்தை சீர்படுத்த வேண்டிய வேலையை கையில் எடுக்க வேண்டியதில்லையே. அவர்கள் உங்களுக்கு ஒரு மதிப்பை கொடுத்து தான் உங்களுக்கு சமூகத்தில் ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த உயர்ந்த இடத்தை நீங்களே வீண் விரயம் செய்து அதனை நாசப்படுத்துவர்களாக இருக்கின்றார்கள். அடிக்கடி இன்றைய செய்திகளிலே பேசப்படும் விடயம் இந்த முதியவர்கள் தான். ஆகவே யானையே தன்மேல் மண்ணை அள்ளி தூவிக்கொள்ளுமே, அதே மாதிரி தான் இந்த முதியவர்களும். இன்றைய காலகட்டத்திலே இந்த முதியவர்களானவர்கள் தீய வழிக்கு, சமூகத்தில் சீர்படுத்தலில் முதியவர்கள் தான் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கின்றது. ஆனால் இன்றைய இளைஞர்கள் எவ்வளவோ நல்ல விடயங்களை செய்கின்றார்கள். சமூகத்தை எவ்வளவு நல்ல விடயங்களை செய்கின்றார்கள் என்றால் இளைஞர்கள் ஒன்று கூடி பல்வேறு வேலை திட்டங்களை செய்கின்றார்கள். ஆனால் இந்த முதியவர்கள் இன்று ஒரு குடும்பங்களில் பல பிரச்சனை, பிள்ளைகளிடம் சிறு பிள்ளைகளை வளர்க்கும் போது தகாத உறவுகளில் தகாத வார்த்தைகளை சொல்லி வளர்க்கிறார்கள். ஒரு பாதையில் பயணிக்கும் பொழுது ஒரு முதியவர் ஒரு குழந்தையிடம் கேட்கிறார், அந்த அக்கா எப்படி அழகா அப்படி. இது அந்த பையனை ஒரு திசை திருப்பும் தன்மைக்கு இந்த முதியவர்களானவர்கள் காணப்படுகின்றார்கள். ஆகவே இன்றைய சமுதாய சீர்படுத்தலில் இளைஞர்கள் என்பவர்களை விட இந்த முதியவர்கள் தான் கவனம் செலுத்தப்பட வேண்டி. ஆகவே இந்த சமுதாயத்தினை அழிப்பதற்கு ஒரு சக்தியாக இன்றைய காலகட்டத்தில் இந்த முதியவர்கள் உருவாகி கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஒவ்வொரு முதியவர்களும் தமக்கு ஒரு அனுபவ ரீதியிலும் வயதிலும் தாம் பெரியவர் என்பதையும் தான் இந்த சமுதாயத்தை சீர்படுத்த வேண்டும் என்பதையும் இளைஞர்களானவர்கள் சுட்டித்தனம். இளம் கன்று பயம் அறியாது, ஆனால் பயமறிந்த முதியவர் சமுதாயமே இந்த சமுதாயத்தை சீர்படுத்தலிருந்து தவறிவிடுகின்றதே. ஆகவே இந்த சமுதாயத்தை சீர்படுத்தலில் இளைஞர்களை விட முதியவர்கள் தான் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவர்கள் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கோபிநாத் அவர்கள் தன்னுடைய வாதத்தை நிறைவு செய்திருக்கிறார். பொறுப்பாக சில கருத்துக்களை இங்கே பகிர்ந்திருக்கிறார். மூத்தோருடைய பிரச்சனைகள் இப்பொழுது அவசியமாக ஆராயப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார். ஆகவே இருதரப்பும் தங்களுடைய வாதங்களை நிறைவு செய்திருக்கிறது. இன்றைய சூழலில் அதிகம் சீர்படுத்துவதில் கவனம் செலுத்தப்பட வேண்டியவர்கள் இளையவர்களா முதியவர்களா? இளையவர்கள் இன்றைய காலத்திலும் சீர்படுத்த வேண்டியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஒவ்வொரு காலத்துக்கேற்ப மாறுபாடுகளும் காலத்துக்கேற்ப அதனுடைய சவால்களுக்கும் முகம் கொடுக்கிறவராக இளையவர்கள் இருக்கிறார்கள். அந்த இளையவர்களுடைய பிழைகளை எல்லாம், அவர்களுடைய செயற்பாடுகளை எல்லாம் சீர்படுத்த வேண்டியது பொறுப்பு மூத்தோருக்கும் இருக்கிறது, ஏனையவர்களுக்கும் இருக்கிறது. இளையவர்கள் பல இடங்களில் தாங்கள் சீர்படுத்த வேண்டி இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கை சார்ந்து, இலக்கு சார்ந்து, அவர்களுடைய பயணம் சார்ந்து, கல்வி சார்ந்து, பண்பாடு சார்ந்து எல்லா கூறுகளிலும் சீர்படுத்தல் தேவையாக இருக்கிறது. எது சந்தோஷம் என்பதை தெரியாமல் அவர்கள் பயணிக்கிறார்கள். கூட்டாக சேர்ந்து கேங் என்ற ஒரு ஒன்றை உருவாக்கி அதன் மூலம் பிழைகளை அதிகமாக அவர்கள் விடுகிறார்கள்.
இன்றைக்கு சமூக விரோத செயற்பாடுகளிலும் போதவஸ்து பாவனைகளிலும் அதிகம் இளைஞர்கள் ஆட்பட்டிருக்கிறார்கள். அடுத்த சந்ததிக்கு இவர்கள் ஒரு பிழையான முன்னுதாரணங்களை கொண்டு சேர்க்கிறார்கள் இன்றைய இளையவர்கள். ஆகவே முதியோர்கள் அல்லது மூத்தோர்கள் இன்றைய சூழலில் ஏன் கவனம் செலுத்தப்பட வேண்டும்? அன்றைய தினம் ஒரு இளையவர்கள் அவர் இது திருமணமாகி கொஞ்சம் காலம் அவர்களை கேட்டேன். கதைக்கும் போது சொன்னார், இன்றைக்கு இப்பொழுது எங்களுடைய தமிழ் விகிதாசாரம் குறைந்திருக்கிறது, ஆகவே உங்களுடைய குழந்தை பேறுகள் எல்லாம் குறைந்திருக்கிறது, 2-3 நிப்பாட்டிக் கொள்கிறார்கள். நாங்கள் குழந்தைகளை பெற்றுக்கொள்ள தயாராகத்தான் இருக்கிறோம், 6-7 பிள்ளைகளையும் பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய வீட்டுக்காரர், எங்களுடைய மூத்தோர்கள் குழந்தைகளை பராமரிக்க தயாரில்லை. அவர்களே ஆர்டர் பண்ணி விடுறார்கள், நீ 2 நிறுத்து, 3 நிறுத்து, அல்ல 1 நிறுத்து, நாம் புள்ள பராமரிக்கிறது என்ற வேலை இல்லை என்று மூத்தோர் சொல்லினோம். அதனால குழந்தை பேற்றை அவர்கள் இல்லாமல் செய்கிறார்கள் அல்லது குறைத்துக் கொள்கிறார்கள். அப்ப முந்தி ஆரம்பத்தில் மூத்தோர்கள் புதிய ஜெனரேஷனை, புதிய எங்களுடைய பரம்பரையை உருவாக்கத்தில் பொறுப்போடு அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இந்த பொறுப்பிலிருந்து அவர்கள் தட்டி கழிக்கிறார்கள் என்பதை சுட்டி காட்டியிருந்தார்கள். அது மாதிரி இப்பொழுது தனித்தனி சீர்படுத்தல் அல்லாமல் ஒரு இளையவர்களுக்கும் பெரியவர்கள் மூத்தோர்களுக்கும் இங்கு சமூக வலைத்தளம் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இவர்களும் சமூக வலைத்தளத்தில் சிக்கி இருக்கிறார்கள், அவர்களும் சிக்கி இருக்கிறார்கள். இவர்களின் தலைகளும் குனிந்திருக்கிறது, அவர்களின் தலைகளும் குனிந்திருக்கிறது. எங்கே? இங்கே முகப்புத்தகத்தில். ஆக இவர்களை மீட்க வேண்டிய தேவை இருக்கிறது. மூத்தோர்களை மீட்டால்தான் எங்களுடைய இளைய சந்ததிக்கு அல்லது சிறுவர் உலகத்துக்கு நாங்கள் சரியானதை கொண்டு சேர்ப்போம். எங்களுடைய மூத்தோர்கள் சிறுவர்களை சிறுவர் உலகத்தில் இப்பொழுது வாழ விடுவதில்லை, பெரியவர்கள் உலகத்தில் தான் வாழ வருகிறார்கள். வயசுக்கு வந்தவர் ஆட்டத்தை போட்டு கைதட்டி நாங்கள் சேர்க்கிறோம், ஆடல்களை ரசிக்கிறோம். ஆனால் வண்ணாத்தி பூச்சி பாடலை பாடுவதற்கு நாங்கள் அதை ஊக்குவிப்பதற்காக அதை செய்வதில்லை. எங்களோடு சூழல் சார்ந்த விடயங்களை சிறுவர்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதில் மூத்தோர்கள் தவறு விடுகிறார்கள். லேசாக வயது வந்தவர்கள் கூடிய பாடல்களை போற்று சிறுவர் உலகில் வாழ விடாது நாங்கள் சிறுவர்களை தடுக்கிறோம். இது மூத்தோர்களுடைய பிழை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதுபோல மூத்தோர்கள் என்பவர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அந்த வழிகாட்டுதல்களிலிருந்து அவர்கள் தவறி விடுகிறார்கள், தங்களுடைய தியாகத்தை சொல்லி நிற்கிறார்கள். இப்பொழுது இளையவர்களுக்கு வேலை செய்ய விடாமல் தாங்களே வேலைகளை போட்டு செய்து கொண்டு ஒரு தியாகி பிம்பத்தை காட்டிக்கொள்கிறார்கள். உண்மையிலே அதை செய்கிறார்கள். ஆனால் அது தேவையல்ல. தன்னுடைய வேலைகளில் இளையவர்களையும் பங்கெடுத்து எல்லோரையும் ஈடுபடுத்தி சமதளத்தில் பயணிப்பதற்கு அவர்களை பழக்கப்படுத்த வேண்டும். அந்த பழக்கப்படுத்துவதற்கு கூடி கரும மாட்டுகின்ற பணியை அவர்களிடத்தில் ஏற்படுத்த வேண்டும். 70 தேங்காய 60 பேர் அழுது சுமக்காம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தேங்காய் கொண்டு போனா 10 பேர் லேசாக நடந்து போகலாம். அது மாதிரி மூத்தோர்கள் தங்களுடைய தலையிலே எல்லாத்த பாரத்தையும் போடாமல் அங்குள்ள வீட்டில் இருக்கிற இளையவர்களுக்கும் பொறுப்புகளை பங்கீடு செய்து கொடுக்கின்ற போது பயணம் இலகுவாகும். ஆகவே பொறுப்புகளை அவர்கள் எடுக்காது விடுவதும் பொறுப்புகளை அதிகமாக தங்கள் தலையில் போட்டுக் கொள்வதும் மூத்தோர்கள் விடுகின்ற தவறாக இது இருக்கிறது. இன்றைக்கு பண்பாட்டு சூழலில் பாருங்கள், ஆலயத்தில் இருக்கிற மூத்தோர்கள் எல்லாம் ஜானியை கொண்டுவார்கள், புலியை கொண்டுவார்கள், சிங்கத்தை கொண்டுவார்கள், எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க நாசம் பண்ணுகிறார்கள். ஆன்மீகத்தை எது முன்னிலைப்படுத்த வேண்டும் என்ற மூத்தோர்களுடைய நிலை மாறுகிறது. அவர்கள் ஆலயத்தை ஒரு ஆடம்பரமான ஒரு வேடிக்கையான இடமாக மாற்றி விடுகிறார்கள். பணத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று மூத்தோர்கள் தவறி விடுகிறார்கள். இந்த இடத்தில் அவர்கள் சரியான ஒரு பண்பாட்டு தளத்தை கட்டமைக்க வேண்டிய பொறுப்பு மூத்தோர்களுக்கு இருக்கிறது. இளையவர்களுக்கு தங்களுடைய புராணங்களை சொல்லி, நான் முந்தி என்ன செய்தேன் தெரியுமா, ஆமா அந்த காலத்தை இப்படி செய்தேன், ஆமா போன்ற ஒரு கூட்டத்தை தான் மூத்தோர்கள் உருவாக்கி வச்சிருக்கிறார்கள். இளையவருக்கு என்ன இயலுமை, அவனுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, அவனுடைய இயலுமையிலிருந்து வளர்ச்சிகளை கட்டமைக்க வேண்டுமே ஒழிய தன்னுடைய புராணத்தையும் கடந்த கால தன்னுடைய வீரதீரர்களை செயல்களை சொல்லுவதற்கும் அதை ஆமா போடுறதுக்கு ஒரு இளையர் கூட்டத்தையும் நாங்கள் உருவாக்க கூடாது, அதை
மூத்தோர்கள் செய்கிறார்கள். இன்றைக்கு அரசியலிலே சிறிய இளையவர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுப்பதில்லை. அரசியலை கற்றுக் கொடுக்காத தத்துக்குட்டிகளாக இளையவரை உருவாக்கிவிட்டு அவர்கள் மீது நாங்கள் பிழைகளை செய்யக்கூடாது சொல்லக்கூடாது என்பதை இங்கே கோபிநாத் பதிவு செய்திருக்கிறார். ஆகவே இளையவர்களா முதியவர்களா இன்றைய சூழலில் அதிகம் கவனத்தில் அல்லது சீர்படுத்துவதில் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற போது இன்றைய சூழலிலும் இளையவர்கள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டுமாக இருந்தாலும் இன்றைய சூழலில் அதிகம் சீர்படுத்தலில் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியவர்கள் மூத்தோர்களே. மூத்தோர்கள் சரியான பாதையில் பயணித்தால் அடுத்த சந்ததி இளையவர்களும் எதிர்வருகின்ற எமது பரம்பரையும் சிறப்பாக தன்னுடைய வாழ்வு பயணத்தை அமைக்கும். ஆகவே பொறுப்புணர்ந்து இந்த தொலைக்காட்சியின் முன்னால் குந்தியிருந்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற மூத்தோர்களும் இளையவர்களும் சேர்ந்து பயணியுங்கள். உங்களை தனித்தனியாக சீர்படுத்தி கொண்டு இருவரும் சேர்ந்து பயணிக்கின்ற போதுதான் சமூகம் சிறப்புற வாழும் என்று தீர்ப்பு கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.